கல்லூரியில் ஒரு விழாவிற்காக ஊர் தலைவர் ஒருவரை மேடையில் பேச அழைத்தனர். அவருக்கு மேடையில் பேசி பழக்கமில்லை, பேசவும் தெரியாது. ஆனால் அதை ஒத்துக்கொள்ள அவருடைய ஈகோ இடம் தரவில்லை. எனவே அவர் ஒரு திட்டத்தோடு மேடையில் ஏறி பார்வையாளர்களை பார்த்து, நான் இப்போது எதை பற்றி பேசப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அவர்கள் தெரியாது என்றனர். உடனே அவர் கோபமாக, நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்பதே உங்களுக்கு தெரியவில்லை, அப்படியென்றால் நான் பேசுவது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரிந்துவிடப் போகிறது என்று கூறிவிட்டு கோபமாக சென்று விட்டார். அவரின் இந்த செயல் அவரை பேச அழைத்த அனைவருக்கும் வருத்தத்தை கொடுத்தது. எனவே மீண்டும் ஒரு விழாவிற்கு அவரை அழைத்தனர். அப்போதும் அவர் அதே கேள்வியை கேட்கவே அனைவரும் தெரியும் என்று கூறினர். உடனே அவர், நான் பேசப்போவது என்ன என்று உங்களுக்கே தெரிந்திருக்கிறது, தெரிந்த விஷயத்தை திரும்ப எதற்கு நான் பேச வேண்டும் என்று கூறி அவர் மேடையை விட்டு இறங்கி சென்று விட்டார். இப்போது அவரை பேச அழைத்தவர்களுக்கு கோபமே வந்துவிட்டது. அவர்கள் ஒரு திட்டம் போட்டனர். மீண்டும் அவரை பேச அழைக்க வேண்டும். அவர் இதேபோல் கேள்வி கேட்டால் சிலர் தெரியும் என்றும் வேறு சிலர் தெரியாது என்றும் கூற வேண்டும். அப்போது அவர் பேசித்தானே ஆக வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அவரை அழைத்தனர். மறுமுறையும் அவர் அதே போன்று, நான் என்ன பேசப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். உடனே சிலர் தெரியும் என்றும் வேறு சிலர் தெரியாது என்றும் பதிலளித்தனர். அவர் மிகவும் கூலாக, தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று கூறிவிட்டு மேடையிலிருந்து சென்று விட்டார்.